ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு ரேரான ப்ரொசீஜர் பற்றி தான் பேசுறதுக்காக தான் ஒரு ப்ரெஸ் மீட். அதாவது இந்த மாதிரி வலிப்பு வியாதியால் அவதிப்படுற நிறைய பேர் இருக்காங்க. அதில் சில பேருக்கு மட்டும் இருக்கும். அது வந்து மூளையிலேருந்து எந்த பகுதியிலேருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவை நம்ம சர்ஜிக்கலாக ரிமூவ் பையன் கண்டினியூஸாக ஒரு விதமான ஃபிக்ஸ். அதாவது பார்க்குறவங்களுக்கு வந்து அது கை கால் வலிப்பு மாதிரியே இருக்காது. பார்க்குறதுக்கு திடீர்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் சைலண்டாக அவரோட பண்ணிட்டு இருந்த வேலைகளில் சடனாக ஒரு பிஹேவியரல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட செயல்பாடுகள் டக்குன்னு நின்று அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சுற்றி நடக்குது எதுவுமே தெரியாமல் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த மாதிரி ஆயிடுவார். அதுக்கப்புறம் உடனே சரியாயிடுவாங்க. பட் என்ன பிரச்சனை, பார்க்கறதுக்கு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவரோட டெய்லி லைஃப்பை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது அவரால் வந்து ரொட்டீனாக 30 இயர் 30 வயசு ஆள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் பண்ண முடியாது. ஏன்னா இடையில ஃபிட்ஸ் வர்றதுனால அவரோட உயிருக்குமே சில நேரத்தில் ஆபத்து வரக்கூடிய ரேஞ்சில் தான் இந்த ஃபிட்ஸ் இருக்கும். ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு அந்த ஃபிட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து திடீர்னு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடிய ரிஸ்க்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஃபிட்ஸில் பார்க்குற ஒரு வெளியில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க கூட அந்த ஃபிட்ஸ் மாதிரியும் தெரியாது. பார்க்கும்போது திடீர்னு ஏதோ சைலண்டாக இருக்காரு அப்படிங்கிற கூட தான் தெரியுமே ஒழிய கை கால் வெட்டுறதோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ இந்த பேஷண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் மருந்து முதல்ல ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே அதே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ சில பேருக்கு அந்த மாத்திரையை கரெக்டாக ரெகுலராக எடுத்தாலுமே அந்த ஃபிக்ஸ் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு நம்ம ரெண்டாவதாக ஒரு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டாவதாக ஸ்டார்ட் பண்ணுற மெடிசன் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா அந்த 2 மெடிசனில் கண்டினியூ பண்ணுவோம். ரெண்டாவது மெடிசனுக்கு மேலேயும் ஃபிக்ஸ் வருதுன்னா இதை நம்ம ட்ரக் ரெசிஸ்டன்ட் எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மருந்துக்கு கேட்காத ஒரு வகையான ஃபிக்ஸ். அந்த ஃபிக்ஸுக்கு வந்து யூஸ்வலாக மூளையில் ஒரு பகுதியிலிருந்து, பொதுவாக மூளையில் ஹிப்போ கேம்பஸ் இல்லைன்னா டெம்பரல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருந்து இந்த ஃபிட்ஸ் உற்பத்தி ஆகும். இடது பக்கத்துல இருந்தோ இல்லை வலது பக்கத்துல இருந்தோ சில நேரங்கள் 2 பக்கத்துல இருந்தோ உற்பத்தி ஆகும். இப்போ நம்ம அதுக்கு வந்து ப்ரீ சர்ஜிக்கல் எவாலுவேஷன், அதாவது சர்ஜரிக்கு முன்னாடி எந்த பகுதியிலேருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சில டெஸ்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது 3 விதமான பண்ணலாம். அது வந்து வீடியோ இஜின்னு சொல்லுவோம். வீடியோ இஜி என்ன அப்படின்னா பேஷண்ட்டோட என்ன சொல்றது, ஃபிட்ஸ் வரும்போது அவங்களுக்கு இஜி பார்க்கறது. இஜி வந்து என்னன்னா எங்கேருந்து வருதுன்னா அந்த இஜி ரொம்ப ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம்னா சின்னதாக ஒரு மாறுதல்கள் வந்து நமக்கு எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறத நமக்கு துல்லியமாக காட்டக்கூடியது வீடியோ இஜி. ரெண்டாவது எம்ஆர்ஐ. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 3 டெஸ்லா எம்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு எம்ஆர்ஐ மிஷின். அதில் வந்து சில டெக்னிக்ஸில் வந்து எந்த ஏரியாவில் செயல்பாடு கம்மியாக இருக்குது, எந்த ஏரியாவில் தழும்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய எம்ஆர்ஐ நம்மகிட்ட இருக்குது. அது ஒரு டெஸ்ட். அதுக்கப்புறம் பெட்சிடி, அதாவது பிரெயினில் எந்த ஏரியாவில் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது, இதை நம்ம கண்டுபிடிக்கிறது. இது 3த்துலேயுமே எந்த பக்கத்துலேருந்து வருதுங்கிறது ஒரே இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சுது அப்படின்னா அதை நம்ம வந்து அந்த ஏரியாலாம் ப்ராப்ளம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணது எல்லாமே இடது பக்கத்துலேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஏரியாவில் எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்க்குறதுக்கு ஒரு தழும்பு மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம சர்ஜரியாக ப்ரொசீட் பண்ணி நம்ம அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வராமல் இருக்கும். சில பேருக்கு வந்து நம்ம இப்போ ஒரு 100 பேருக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 80-85 பேருக்கு மாத்திரையே தேவைப்படாமல் போகும், ஃபிட்ஸும் வராமல் இருக்கும். கை கால் வலிப்பு வருது, காக்கா வலிப்பு கிடையாது. காக்கா வலிப்பு கிடையாது, இது வந்து கை கால் வலிப்பு. இட்ஸ் நாட் காக்கா வலிப்பு. அது வந்து காக்கா வலிப்பு கிடையாது, கை கால் வலிப்பு. ஸோ இந்த மாதிரி இது என்ன அப்படின்னா, ஸோ அது வந்து காமனாக பண்ணுறது நாங்கள். ஸோ இது கட்டி கிட்டின்றது ரொட்டீனாக பண்ணுறோம். மாதத்துக்கு 7-8 பேர் ஃபிக்ஸ் வருவாங்க, கட்டி இருக்கும், அதை ஆப்ரேஷன் பண்ணுறோம். பட் இந்த மாதிரி கை கால் வலிப்பு அப்படின்றது வந்து நான் லீஷன், அதாவது கட்டி அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் மூளையில தழும்புகள் இருக்குது. ஸோ இந்த தழும்புகள்னால தான் இந்த ஃபிட்ஸ் வருது. ஸோ இந்த தழும்பை நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு தழும்பு. அந்த டெம்பரல் லோப்ல அமிகலோ ஹிப்போ கேம்பஸ்ல வந்து ஒரு ஸ்கார் தழும்பு இருக்கு. இந்த தழும்பு ஏன் வந்தது அப்படின்னா, ஸோ காமனாக வந்து பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்ல, குழந்தைகள் குரூப்ல வந்து இந்த மாதிரி வர எபிலெப்சி. ஸோ இந்த எபிலெப்சியை வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எபிலெப்சி. ஸோ இந்த எபிலெப்சினால என்ன ஆகும், திருப்பி ஃபிட்ஸ் வர்றதுனால அது தழும்பு ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் எபிலெப்சியா மாறுது. ஸோ ட்ரக் ரெசிஸ்டன்ட் எபிலெப்சியா மாறும்போது நம்ம வந்து அதை போய் அந்த தழும்பை நம்ம எடுக்க போறோம். இது வந்து ஓப்பன் பண்றதா, ஓப்பன் பண்ணி தான் பண்ண போறோம். பட் ஓப்பன் பண்றது வந்து
மைக்ரோஸ்கோப் இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்ட் கருவிகள் நிறைய இருக்குது. அந்த தழும்பை எடுக்கிறதுனா ஜஸ்ட் லைக் தர போய் நம்ம கண் வெறுங்கல்ல எடுக்க முடியாது. அது ஒரு மெக்னிஃபிகேஷன் 30 தடவை அதை மெக்னிஃபை பண்ணி நம்ம காமிக்கணும். அப்பதான் நம்ம வந்து நார்மல் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணாம நம்ம எடுக்க முடியும். அதுக்கு மைக்ரோஸ்கோப் கருவிகள் இருக்கு, கியூசான்ஸ்ல கருவிகள் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். எந்த நியூரோ சர்ஜரினாலும் சரி, இன்க்ளூடிங் எபிலெப்சி சர்ஜரி, இதுவும் மைக்ரோஸ்கோபிக் நியூரோ சர்ஜரி. அப்பதான் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். இது ஓப்பன் பண்ணி தான் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி மைக்ரோஸ்கோப் கருவிகள் இதெல்லாம் வச்சு பண்றதுனால ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். விஜயானந்த், நான் நரம்பியல் நிபுணராக இருக்கேன். என்ன ஃபெசிலிட்டிஸ் தான் மெயின். 7 ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாம் பண்ணுறோம். இது மெயினாக டாக்டர்ஸ்க்கும் நான் மெசேஜ் கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க அந்த ஃபிக்ஸ் பேஷண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் ட்ரீட் பண்ணி பார்ப்பாங்க. அது கண்ட்ரோல் கிடைக்கலன்னா தயவு பண்ணி இந்த மாதிரி ஹையர் சென்டர்ஸ்க்கு நீங்கள் அனுப்புனா அந்த பேஷண்ட் நல்லா கண்டிப்பாக பயன்படுவாங்க. இதுவும் இந்த ப்ரெஸ் மீட் மூலம் ரீச் ஆகும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். தேங்க்யூ. நான் டாக்டர் செல்வமுத்துக்குமரன், நியூரோ சர்ஜன். ஸோ நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து இது வந்து நுண்ணியமாக பண்ண வேண்டியது. இதுக்கு நிறைய கருவிகள், அகைன் திருப்பி அதையான கருவிகள், மைக்ரோஸ்கோப், நியூரோ நேவிகேஷன், இந்த மாதிரி கருவிகள்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது யூஸ்வலாக பெரிய லெவலில் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் பிரச்சனைகள் வரதில்லை. ஸோ ரிசல்ட்ஸ் 95% சக்ஸஸ் ரேட் இருக்குது இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில்.